போப்பின் எழுச்சி, சபையின் பிரிவினை, இஸ்லாமின் சவால். பாகம் 13. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்றேன். வரலாற்றின் பக்கங்களை புரட்டும் இந்த இனிமையான பயணத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சபை வரலாற்றின் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரலாறு என்பது நம் விருப்பம் சார்ந்த கதை அல்ல, அது நடந்த உண்மைகளின் பதிவு. வரலாற்று பாதையில் நாம் பயணிக்கும் போது சில நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம், சில நிகழ்வுகள் நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு மாறாக இருக்கலாம் அல்லது சங்கடமாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மைகள். நான் இங்கு நீதிமன்றத்தில் வாதாடுவது போல் வாதாடவில்லை, மாறாக வரலாற்றில் நிகழ்ந்தவைகளை ஒரு சாட்சியாக விவரிக்கிறேன். சுருக்கமாக சொல்வதானால் இது வாதம் அல்ல, விவரம். இது விவாதத்திற்கான தளம் அல்ல, இது தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளம். நடந்தவைகளை அப்படியே உங்கள் முன் வைப்பதே என் நோக்கம். இது வழக்காடும் மன்றம் அல்ல, இது பட்டிமன்ற மேடை அல்ல, இது சபை வரலாற்றை கற்பிக்கும் ஒரு வகுப்பறை. இந்த வகுப்பறையில் கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம். கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து நாம் தகுந்த பாடங்களை கற்றுக்கொள்ளவும் உண்மையை அதன் நிதர்சனமான தன்மையோடு புரிந்து கொள்ளவும் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இன்றைய வரலாற்று பயணத்துக்குள் நாம் நுழைவதற்கு முன் கடந்த வகுப்பில் நாம் எங்கே விடைபெற்றோம் என்பதை சற்று அசைபோடுவோம். முந்தைய பாடத்தில் ரோம பேரரசில் கிறிஸ்தவம் ஒரு துன்புறுத்தப்பட்ட மார்க்கமாக, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் இருந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் காலம் மாறியபோது அது எப்படி அரசால் அரவணைக்கப்பட்ட மார்க்கமாக உயர்ந்தது என்பதையும் கண்டோம். அரசின் ஆதரவு கிடைத்தபோது சபைக்கு அமைதி கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது, நற்செய்தி அறிவிப்பதற்கு வாசல்கள் திறந்தன என்பது உண்மைதான். ஆனால் ரோஜா மலரோடு முட்களும் இருப்பது போல அந்த வசதி வாய்ப்புகளோடு சில ஆபத்துக்களும் சபைக்குள் மெல்ல நுழைந்தன. சபைக்கு பொது செல்வாக்கும் செல்வமும் சட்ட அங்கீகாரம் கிடைத்த அதே நேரத்தில் அதிகாரமும் அவைகளோடு கைகோர்த்து கொண்டு உள்ளே வந்தது. எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே சில தவிர்க்க முடியாத கேள்விகள் எழுவது மனித இயல்புதானே. யார் தலைமை தாங்குவது? யார் முடிவு எடுப்பது? யாருக்கு கட்டளையிடும் அதிகாரம் உண்டு? இந்த கேள்விகள் வெறும் ஏட்டளவில் நின்றுவிடவில்லை. இவை வரும் நூற்றாண்டுகளில் திருச்சபை வரலாற்றின் போக்கையே ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்த கேள்விகள். ஆகையால் இந்த பாகத்தில் கிறிஸ்தவம் ரோம பேரரசில் ஆழமாக வேரூன்றிய பிறகு நடந்த சுவாரஸ்யமான, அதே சமயம் சிந்திக்க வைக்கும் 3 மாற்றங்களை நாம் ஆராயப் போகிறோம். 1. போப்பின் எழுச்சி. அதிகாரம் எப்படி படிப்படியாக ஒரே ஒரு நகரத்தில் குவிக்கப்பட்டது? எளிமையான தலைமைத்துவம் எப்படி ஒரு மாபெரும் நிறுவனமாக மாறியது? ஆம், முதலாவது ரோமன் கத்தோலிக்க சபையின் எழுச்சியையும் போப் என்று அழைக்கப்படும் திருத்தந்தையின் அதிகார வளர்ச்சியையும் பார்ப்போம். 2வது சபையின் பிரிவினை. உடன்பிறந்த சகோதரர்களைப் போல இருந்த கிழக்கத்திய கிறிஸ்தவத்திற்கும் மேற்கத்திய கிறிஸ்தவத்திற்கும், அதாவது கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் ரோமுக்கும் இடையே எப்படி ஒரு மாபெரும் பிளவு, மாபெரும் பிரிவினை உருவானது என்று பார்ப்போம். 3வது இஸ்லாமின் சவால். இஸ்லாம் எனும் ஒரு புதிய மத அரசியல் சக்தி எப்படி மின்னல் வேகத்தில் தோன்றி வரலாற்றின் திசையையே திருப்பியது என்று பார்ப்போம். 1. போப்பின் எழுச்சி, 2வது சபையின் பிரிவினை, 3வது இஸ்லாமின் சவால். வாருங்கள், சபை வரலாற்றின் 13ஆம் பாகத்திற்குள் நாம் நுழைவோம். இந்த சபை வரலாற்றின் தொடரில், இந்த பயணத்தில் சபையின் தொடக்க காலத்திலிருந்து சுமார் கிபி 1500 வரையிலான சபை வரலாற்றை பார்ப்போம்
என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதலாவது, ரோமன் கத்தோலிக்க சபையின் எழுச்சியையும் ஆரம்பகால திருச்சபையின் மூத்த பிதா நகரங்களில் போப் பதவி எப்படி தனித்து உயர்ந்தது என்பதையும் பார்ப்போம். மூத்த பிதா நகரங்கள் என்று சொன்னேன். மூத்த பிதா நகரங்கள் என்றால் பேட்ரியார்க்கல் சிட்டிஸ். சபையின் ஆரம்ப காலத்தில் அலெக்சாந்திரியா, அந்தியோக்கியா, எருசலேம், கான்ஸ்டாண்டினோபிள், ரோம் ஆகிய 5 நகரங்களும் சபையின் 5 தூண்கள் போல மூத்த பிதாக்களின் நகரங்களாக திகழ்ந்தன, பேட்ரியார்க்கல் சிட்டிஸ். ஆனால் காலப்போக்கில், குறிப்பாக மேற்கு பகுதியில், இந்த 5 மையங்களில் ரோமின் ஆயர் பிஷப் மட்டும் மற்றவர்களை விட மேலான ஒரு தலைவராக உருவெடுக்க தொடங்கினார். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடந்துவிடவில்லை. இது நூற்றாண்டுகளாக நடந்த ஒரு மெதுவான பயணம், மெல்ல நடந்த பயணம். 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளிலேயே ரோமின் ஆயர் மற்ற சபைகளின் மேல் தன் அதிகாரத்தை செலுத்த முயன்ற நிகழ்வுகள் உண்டு. இதை சிலர் தலைமைத்துவம் என்றார்கள், சிலர் ஆதிக்கம் என்றார்கள். ஆனால் அன்றைய காலத்து மற்ற ஆயர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அவர்கள், சகோதரரே, நீங்கள் ரோமின் ஆயர், ரோமை ஆள உங்களுக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. ஆனால் உலக சபைகள் அனைத்திற்கும் நீங்கள் எஜமானர் அல்ல என்று உறுதியாக சொன்னார்கள். தொடக்கத்தில் ரோம ஆயருக்கு கௌரவ முதன்மை, பிரைமசி ஆஃப் ஹானர் மட்டுமே இருந்தது. அதாவது சமமானவர்களில் முதல்வர் என்ற மரியாதை இருந்தது. ஆனால் அதிகாரம் அவர் கையில் அப்போது இல்லை. இருப்பினும் காலம் செல்ல செல்ல நிலைமை மாறியது. ரோம் ஒரு சாதாரண ஊர் அல்லவே. அது மேற்கத்திய ரோம பேரரசின் தலைநகரம். அரசியல், பண்பாடு, வரலாற்று பெருமை வாய்ந்த நகரம். எனவே இயற்கையாகவே ரோம சபைக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. மேற்கில் ரோம் நகரம் ஒரு சிகரம் போல இருந்தது. ஆனால் கிழக்கில் கான்ஸ்டாண்டினோபிள் நகரோடு அதற்கு போட்டி ஏற்பட்டது. ஒரே பேரரசின் 2 கண்கள் போல் இருந்த இந்த 2 நகரங்களும் காலப்போக்கில் போட்டியாளர்களாக மாறின. இது இயற்கையான ஒரு சமூக மாற்றம். எடுத்துக்காட்டாக, மிகச்சிறிய ஒரு ஊரிலிருந்து ஒரு ஊழியக்காரரும் சென்னையிலிருந்து வரும் ஒரு ஊழியக்காரரும் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் யாருக்கு முதல் மரியாதை கிடைக்கும்? சென்னையிலிருந்து வருபவருக்குத்தானே. இது சரியோ தவறோ என்று நான் சொல்லவில்லை, இது சமூகத்தின் இயல்பு. ஆனால் இந்த இயல்பான மரியாதையை தாண்டி சென்னையிலிருந்து வரும் ஊழியக்காரர் நான் தான் தலைவர் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் அன்றும் நடந்தது. ரோமின் ஆயருக்கு பிற ஆயர்கள் மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் ரோம ஆயர்கள் தங்கள் அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக நிலைநிறுத்த விரும்பினார்கள். கிபி 402 போப் 1ஆம் இன்னசென்ட் ரோம ஆயரின் அனுமதியின்றி எந்த முக்கிய முடிவும் எடுக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார். அதாவது நான் தான் தலைவன் என்று முழங்கினார். அவருக்கு பின்வந்த போப் ஜோசிமஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் ரோம ஆயர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது என்று அதிகாரத்தை தன் கையில் இறுக்கி பிடித்தார். பார்த்தீர்களா? அதிகாரம் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக ஒருவர் கையில், ரோம ஆயரின் கையில் குவிய தொடங்கியது. இப்போது நாம் போப் பதவி வரலாற்றில் மிக முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒருவரை பார்க்க போகிறோம். அவர்தான் மகா கிரகரி, கிரகரி த கிரேட். கிபி 590 இவர் ரோமின் ஆயரானார். இவர் வெறும் மத தலைவர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த அரசியல் ராஜதந்திரியும் கூட. மேற்கு ரோம பேரரசு சிதைந்து அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மகா கிரகரி ரோமின் நிர்வாக பொறுப்பை தன் தோள்களில் சுமந்தார். அவர் மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் ரோமின் அரசியல் பாதுகாவலராகவும், பொலிட்டிக்கல் கார்டியன் செயல்பட்டு உணவு விநியோகம், நகர பாதுகாப்பு போன்ற சிவில் நிர்வாக பணிகளையும் கவனித்தார். ஒரு வகையில் இவர் ரோமின் சிம்மாசனத்தில் அமராத மன்னராகவே செயல்பட்டார். ஆம், ரோம பேரரசர் என்று முடிசூடாத மன்னர் போல்
கிரகரி த கிரேட் செயல்பட்டார். அது மட்டுமல்ல, திருச்சபையின் நிர்வாகத்தை சீர்படுத்தவும் ரோமை மையமாக கொண்டு அதிகாரத்தை ஒருங்கிணைக்கவும் அவர் விரும்பினார். இதற்காக அவர் தன் பிரதிநிதிகளை, டெபுட்டிஸ், மற்ற நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் அனுப்பி வைத்தார். அவர்களுக்கு சிறப்பான ஆடைகளை வழங்கினார். போப்பின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளாக செயல்பட்ட இவர்களின் நியமனமே பிற்காலத்தில் கத்தோலிக்க சபையில் கர்தினால்கள், கார்டினல்ஸ் எனும் பலவாய்ந்த அமைப்பு உருவாக காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, இசையில் இவருக்கு இருந்த ஈடுபாடு அலாதியானது. இன்றும் சபைகளில் ஒலிக்கும் கிரகரி சாண்ட் எனும் இசை வடிவம் இவர் நமக்கு தந்த பரிசுதான். அதேபோல புனிதர்களை வணங்குதல், உத்தரிக்கிற ஸ்தலம் பர்கட்ரி, இறந்தவர்களுக்காக திருப்பலி நடத்துதல் போன்ற பல கத்தோலிக்க போதனைகளையும் இவர் பிரபலப்படுத்தினார், அறிமுகம் செய்தார். இவை இடைக்கால கிறிஸ்தவத்தில் ஆழமாக வேரூன்றின. கிரகரி ஒரு திறமசாலி, ஆற்றல் மிக்கவர். ஆனால் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் போப் என்ற பதவியை ஒரு மாபெரும் அதிகார மையமாக மாற்றியது. அடிப்படையில் போப் என்பவர் ரோமின் ஆயர்தான். ஆனால் ரோமின் ஆயர் மட்டுமே உலகளாவிய சபைக்கும் தலைவர் என்ற கருத்து இவர் காலத்தில் உறுதிப்பட்டது. இது பேரரசின் சட்டங்களிலும் எதிரொலித்தது. கிபி 445 3ஆம் வலண்டியன் என்ற பேரரசர் ரோம ஆயரின் அனுமதியின்றி எந்த ஆயரும் செயல்படக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டார். பேரரசின் அந்திம காலத்திலும் கூட போப்பின் அதிகாரம் எவ்வளவு உயர்ந்திருந்தது பார்த்தீர்களா? இதற்கு வலு சேர்க்கும் விதமாக 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போப் 1ஆம் லியோ மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை மேற்கோள் காட்டி ஒரு வாதத்தை முன்வைத்தார். இயேசு பேதுருவிடம், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆகவே பேதுருதான் முதல் போப். அவருக்கு பின்வரும் ஒவ்வொரு ரோம ஆயரும் பேதுருவின் வாரிசுகள். அந்த அதிகாரத்தை நாங்கள் பரம்பரையாக பெறுகிறோம் என்று இவர் கூறினார். இதுவே அப்போஸ்தல வழி உரிமை, அப்போஸ்டலிக் சக்சஷன் என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்று பார்வையில் பேதுரு அப்போஸ்தலர்களில் முதன்மையானவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நற்செய்திகளில் எப்போதும் அவர் பெயர் முதலில் வருகிறது. பெந்தெக்கோஸ்தே நாளில் யூதர்களை சபைக்குள் கொண்டு வந்ததில் பேதுரு முதன்மையானவர். பின்னர் சமாரியர்களையும் அதன்பின் கொர்நேலியுவின் மூலம் புறவினத்தார்களையும் சபைக்குள் கொண்டு வந்ததில் பேதுருவுக்கு பெரும் பங்கு உண்டு. இந்த வகையில் பேதுருவுக்கு ஒரு தலைமை பங்கு இருந்தது என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த தனிப்பட்ட அதிகாரம் ஆயர் என்ற ஒரு பதவி வழியாக, ஆபீஸ் ஆஃப் தி பிஷப், அடுத்தவருக்கு கைமாற்றப்படும் என்பதற்கு வேதாகமத்தில் ஆதாரம் இல்லை என்பதே பெரும்பாலான இறையியலாளர்களின் கருத்து. இன்று உலகத்தில் அப்போஸ்தல அதிகாரம் உண்டு. ஆனால் அது எந்த ஒரு நகரத்தின் ஆயரிடமும் இல்லை. உண்மையான அப்போஸ்தல அதிகாரம் அப்போஸ்தலர் விட்டு சென்ற வேதாகமத்தில், ஸ்கிரிப்சரில் தான் உள்ளது. யார் தேவ வார்த்தையை உண்மையாக போதிக்கிறார்களோ அங்கேதான் அதிகாரம் இருக்கிறது. இருப்பினும் பேதுருவின் சிம்மாசனம் என்ற பெயரில் ரோம ஆயரின் அதிகாரம் வானளாவ உயர்ந்தது. இதுவே பிற்காலத்தில் பெரும் மோதல்களுக்கு வழிவகுத்தது. வரலாற்றின் அடுத்த கட்டம் இன்னும் விறுவிறுப்பானது. மேற்கு ரோம பேரரசு வீழ்ந்த பிறகு ஐரோப்பாவே இருளில் மூழ்கியது போல் இருந்தது. அரசியல் அமைப்புகள் சிதைந்தன. ஆனால் திருச்சபை மட்டும் அசையாமல் நின்றது. அந்த நேரத்தில் 8ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரான்ஸ் நாட்டில் சார்லஸ் த கிரேட், சார்லமன் என்னும் ஒரு மாவீரன் தோன்றினான். அவர் கல்வியை வளர்த்தார், ஒற்றுமையை உண்டாக்கினார். மேற்கு ரோம பேரரசு வீழ்ந்த பிறகு முதன்முறையாக ஐரோப்பாவின் பெரும்பகுதி ஒரே குடையின் கீழ் வந்தது. கிபி 800 கிறிஸ்துமஸ் நாள் அன்று ஒரு வரலாற்று அதிசயம் நடந்தது. புனித பேதுரு ஆலயத்தில் போப் 3ஆம் லியோ
தனக்கு முன் மண்டியிட்டிருந்த சார்லமன் தலையில் ஒரு பொன் கிரீடத்தை வைத்து அவரை ரோம பேரரசர் என்று முடிசூட்டினார். இந்த காட்சியை நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மத தலைவர் போப் ஒரு மாவீரனுக்கு முடிசூட்டுகிறார். இதன் உட்கருத்து என்ன? அரசனை விட அரசனுக்கு முடிசூட்டும் போப்புக்கே அதிகாரம் என்று அங்கு குறிப்பால் உணர்த்துகிறார். யார் கிரீடம் வைக்கிறார்களோ அவர்களால் அதை எடுக்கவும் முடியும் அல்லவா? இப்படித்தான் அதுவரை வெறும் பேரரசாக இருந்த ரோம பேரரசு இதன் பிறகு புனித ரோம பேரரசு என்று மாறியது, ஹோலி ரோமன் எம்பையர். ஆனால் இதற்கு பிறகு ஒரு பெரிய ஈகோ யுத்தம் தொடங்கியது. நீயா நானா? நீ பெரியவனா நான் பெரியவனா? நான் தான் பெரியவன் என்று போப் சொன்னார். இல்லை இல்லை, படைபலம் உள்ள நான் தான் பெரியவன் என்று பேரரசும் சொன்னான். இந்த மோதல் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. சார்லமேனின் ஆட்சி காலத்தில் ஐரோப்பாவில் அவர் ஒற்றுமையை ஊக்குவித்தார், கல்வியை மேம்படுத்தினார், கட்டுமானங்களை ஆதரித்தார். ரோமின் பழைய மகிமை மீண்டும் வரக்கூடும் என்று பலர் எண்ணினார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை நீண்ட காலம் நிலைக்கவில்லை. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் வைக்கிங் தாக்குதல்கள் ஐரோப்பாவை அதிர வைத்தன. சார்லமன் காலத்தில் உருவான பல முன்னேற்றங்கள் வேகமாக அழிந்தன. இந்த குழப்பமான அரசியல் சூழலில் போப் பதவி ஒரு அரசியல் பதவியாக மாறியது. இதற்கு ஒரு துயரமான சான்று போப் 12ஆம் ஜான். கிபி 955 பதவியேற்ற இவர் வரலாற்றின் ஒரு கரையாக மாறினார். அவர் கிபி 950 முதல் 963 வரை போப் பதவியில் இருந்தார். அவர் மது அருந்திய போது பிசாசு நன்றாக இருக்கட்டும் என்று மதுக்கிணத்தை உயர்த்தினார் என்றும், சூதாடிய போது சூதாட்டத்தில் ஜெயிக்க அந்நிய தெய்வங்கள் அழைத்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. வரலாற்றில் மிகவும் ஊழ நிறைந்த ஒழுக்கைக்கேடான போப்புகளில் இவரும் ஒருவர். இவர் விசாரிக்க வந்த ஆயர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. மாறாக, என்னை கேள்வி கேட்டால் கடவுள் தந்த அதிகாரத்தை வைத்து உங்கள் எல்லாரையும் சபையிலிருந்து நான் நீக்கி விடுவேன், எக்ஸ்கம்யூனிகேஷன். அதன்பின் நீங்கள் திருப்பலி நடத்த முடியாது, யாரையும் ஊழியத்திற்கு ஆர்டைன் பண்ண முடியாது என்று மிரட்டினார். நான் பாவியாக இருந்தாலும் நான் தான் போப் என்ற ஆணவம் அது. அதிகாரம் எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டது பார்த்தீர்களா? இந்த காலகட்டத்தில் போப் தன்னை திருச்சபையின் மொத்த உரிமையாளராக கருதினார். தான் யாருக்கும் எதற்கும் பதில் சொல்ல வேண்டியவர் இல்லை என்று அவர் நம்பினார். போப் பதவி அந்த காலகட்டத்தில் எவ்வளவு சீர்கெட்டு போயிருந்தது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு போப் 7ஆம் பொனிபாஸ். இவர் தனக்கு முன் இருந்த போப்பின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அந்த பதவியை பிடித்தார். இவரை மக்கள் பாபேல் அரக்கன் என்று அழைத்தார்கள். மனிதர்கள் பாவம் செய்வார்கள் என்பது இயல்பு. ஆனால் இவருடைய பாவங்களும் கேடுகட்ட நடத்தைகளும், டிப்ரைவிட்டி, சாதாரண மனிதர்கள் செய்யும் தவறுகளை விட மிக மிக மோசமாக இருந்தன. கொலை, கொள்ளை, புனித பொருட்களை திருடுதல் போன்ற காரியங்களை செய்ததால் இவர் மனித எல்லைகளையே தாண்டி விட்டார் என்று வர்ணிக்கப்பட்டார். போப் பதவி புனிதமானது என்று கருதப்பட்டாலும் வரலாற்றின் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கிபி 900 முதல் 1000 வரை அந்த நாற்காலியில் அமர்ந்த சிலர் கொலைகாரர்களாகவும் கொள்ளையர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நிரூபிக்க இந்த போப் 7ஆம் பொனிபாஸ் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறார். நான் சில மோசமான திருத்தந்தைகளை தேர்ந்தெடுத்து குற்றம் சாட்ட முயலவில்லை. நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். வரலாற்றில் நல்ல போப் திருத்தந்தைகள் இருந்திருக்கிறார்கள், மோசமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான கேள்வி அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதல்ல. போப் பதவிக்கு வானளாவிய அந்த அதிகாரம் உண்டா என்பதுதான் உண்மையான கேள்வி. அந்த பதவியை பிடித்த மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது இரண்டாவது கேள்வி. போப்பின் அதிகாரம் தேவனிடமிருந்து வருகிறதா இல்லையா என்பதே முதன்மையான கேள்வி. தனிப்பட்ட மனிதர்களின் ஒழுக்கத்தை விட
பதவிக்கு கொடுக்கப்பட்ட எல்லையற்ற அதிகாரம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போப்பின் அதிகாரம் தேவனிடமிருந்து வருகிறதா அல்லது மனிதனிடமிருந்து வருகிறதா என்பதே உண்மையான கேள்வி. இந்த காலகட்டத்தில் ரோம ஆயரின் அதிகாரம் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக உயர்ந்தது, அதிகரித்தது என்று தெளிவாக பார்க்கிறோம். ரோமின் ஆயர்தான் போப் என்று அழைக்கப்பட்டார். மொத்த அதிகாரமும் போப் என்ற ஒரு தனி மனிதனில் குவிக்கப்பட்ட விளைவுகளை நாம் வரவிருக்கிற பாகங்களில் இன்னும் ஆழமாக பார்ப்போம். இப்போது நாம் இந்த பாகத்தின் இரண்டாவது பெரிய குறிப்பை பார்ப்போம். எப்படி ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள் மனக்கசப்பு ஏற்படுமோ அப்படித்தான் கிழக்கு சபைக்கும் மேற்கு சபைக்கும், கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் ரோமுக்கும் இடையே மெல்ல மெல்ல விரிசல் ஏற்பட்டது. இது ஒரே நாளில் நடந்ததல்ல, நூற்றாண்டுகளாக வளர்ந்த கசப்பு. ரோமுக்கும் கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் இருந்த அரசியல் போட்டி சபைக்குள்ளும் நுழைந்தது. 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ரோம பேரரசு மேற்கில் ரோம், கிழக்கில் கான்ஸ்டாண்டினோபிள் என 2 தலைநகரங்களை உருவாக்கியது. இரண்டும் ஒரே பேரரசின் தலைநகரங்களாக இருந்தாலும் இரண்டிற்கும் இடையே ஒரு இயல்பான போட்டி உருவானது. ரோம் பழைய பேரரசின் மரபை பின்பற்றியது. கான்ஸ்டாண்டினோபிள் புதிய அரசியல் மையமாக வளர்ந்தது. இந்த அரசியல் போட்டியின் அடிப்படையில் சபையின் உள்ளேயும் வேறுபாடுகள் உருவாயின. மேற்கத்திய கிறிஸ்தவம் லத்தீன் மொழியை பயன்படுத்தியது. கிழக்கத்திய கிறிஸ்தவம் கிரேக்கம் பயன்படுத்தியது. திருவிருந்து கொண்டாடும் விதமும் சற்று மாறுபட்டது. ஈஸ்டர் கொண்டாடும் தேதிகள் வேறுபட்டன. மொழி பிரச்சனை, கலாச்சார வேறுபாடு, ஈஸ்டர் தேதி குழப்பம் என்று சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய இடைவெளியை உருவாக்கின. மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் ஆயர்கள் திருமணம் செய்யக்கூடாது. கிழக்கத்திய கிறிஸ்தவத்தில் அவர்கள் திருமணம் செய்யலாம். மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் அவர்கள் தாடி எடுக்க வேண்டும். கிழக்கத்திய கிறிஸ்தவத்தில் தாடி அவசியம். இவை சிறியதாக தோன்றலாம், ஆனால் இவை மனங்களை வெகு தூரம் விலக்கி வைத்தன. 5ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ரோம பேரரசு வீழ்ந்தது. ஆனால் மேற்கு பேரரசு மட்டும்தான் விழுந்தது. கிழக்கு ரோம பேரரசு, அதாவது பைசாந்திய பேரரசு, கான்ஸ்டாண்டினோபிளை மையமாக கொண்டு தொடர்ந்தது. அதனால் நாம் இப்படி சொல்லலாம், ரோம் வீழ்ந்தபோது ரோம பேரரசு முழுமையாக இறந்துவிடவில்லை. அது ஐரோப்பாவில் மட்டுமே விழுந்தது. கிழக்கில் ரோம பண்பாடும் ஆட்சியும் சபையும் தொடர்ந்தன. கிபி 533 கிழக்கு பேரரசர் ஜஸ்டினியன் இழந்த மேற்கு பகுதிகளை மீட்க முயன்றார். ஆனால் பியூபோனிக் என்ற ஒரு கொள்ளை நோய் குறுக்கே நின்றது. அந்த கொள்ளை நோயில் மக்கள் தொகையில் பாதி பேர் மடிந்தார்கள். 1 கோடி மக்கள் இறந்திருப்பார்கள் சொல்லப்படுகிறது. இதனால் மேற்கையும் கிழக்கையும் இணைக்கும் முயற்சி தோல்வி அடைந்தது. ஆனாலும் கிழக்கு சபையினர் சத்தியத்தை பாதுகாக்க 7 அகில உலக ஆலோசனை சங்கங்களை கூட்டினார்கள். 7 இக்குமெனிக்கல் கவுன்சில்ஸ். ஆரம்ப திருச்சபையில் தவறான போதனைகள் எழும்பிய போது உலகம் முழுவதும் உள்ள ஆயர்கள் ஒரே இடத்தில் கூடி வேதாகமத்தை ஆராய்ந்து எது உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம் என்று முடிவு செய்தார்கள். இதுவே அகில உலக ஆலோசனை சங்கமாகும். மேற்கே ரோம், கிழக்கே கான்ஸ்டாண்டினோபிள் ஆகிய 2 இடங்களிலிருந்தும் ஆயர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். ஆயினும் கிழக்கு சபையினர் இந்த 7 சங்கங்களின் முடிவுகளை தங்களை விசுவாசத்தின் அடித்தளமாக இன்று கருதுகிறார்கள். கத்தோலிக்கர்களும் புரொட்டஸ்டன்ட் சபைகளும் இதை ஏற்றுக்கொண்டாலும் கிழக்கத்திய கிறிஸ்தவம் இதை மிக மிக முக்கியமாக கருதுகிறது. வரலாற்றில் நடந்த இந்த 7 சங்கங்களும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஆழமான அஸ்திவாரங்கள். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆபத்தான பொய் போதனையை எதிர்த்து சத்தியத்தை நிலைநாட்டியது. முதல் சங்கம் கிபி 325 நைசியாவில் நடந்தது. எழுந்த சர்ச்சை என்ன? ஏரியஸ் என்பவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் படைக்கப்பட்டவர், அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாத முழுமையான கடவுள் அல்ல என்று ஒரு பாரதூரமான போதனையை முன்வைத்தார். சபையின் தீர்ப்பு என்ன? இந்த சங்கம் ஏரியஸின் கருத்தை முறியடித்தது.
இயேசு பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, நித்தியமான முழுமையான தேவன் என்று அறுதியிட்டு கூறியது. கிறிஸ்தவர்கள் இன்றும் பயன்படுத்தும் நைசிய விசுவாச அறிக்கை இங்குதான் உருவானது. இரண்டாவது சங்கம் கான்ஸ்டாண்டினோபிளில் கிபி 381 எழுந்த சர்ச்சை பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி மட்டுமே, அவர் தேவன் அல்ல என்று இயேசுவை தாக்கியது போல சிலர் பரிசுத்த ஆவியானவரையும் குறிவைத்தார்கள். சபையின் தீர்ப்பு என்ன? சபை மீண்டும் உறுதியாக நின்றது. பரிசுத்த ஆவியானவரும் பிதா குமாரனுக்கு சமமான தேவனே என்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் திருத்துவம் ட்ரினிட்டி என்ற உபதேசம் முழுமை பெற்றது. மூன்றாவது சங்கம் எபேசுவில் கிபி 431 எழுந்த சர்ச்சை நெஸ்டோரியன் என்பவர் ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார். இயேசுவுக்குள் கடவுள் வேறு மனிதன் வேறு என்று இரண்டு தனித்தனி நபர்கள் இருப்பது போல இவர் போதித்தார். சபையின் தீர்ப்பு, இதை சங்கம் வன்மையாக மறுத்தது. இயேசு இரண்டு நபர் அல்ல, அவர் ஒரே நபர். அந்த ஒரே நபருக்குள் தெய்வீகமும் உண்டு, மனித தன்மையும் உண்டு என்று தெளிவாக அறிவித்தது. நான்காவது சங்கம் கல்சிடான் கிபி 451 எழுந்த சர்ச்சை இயேசுவின் தெய்வீக தன்மை அவருடைய மனித தன்மையை முழுவதுமாக விழுங்கிவிட்டது, எனவே அவருக்கு மனித இயல்பு என்பதே இல்லை என்று கூறினார்கள். சபையின் தீர்ப்பு, வரலாற்றில் மிக முக்கியமான தீர்மானம் இங்கே எடுக்கப்பட்டது. இயேசு 100 விழுக்காடு தேவன், அதே நேரத்தில் 100 விழுக்காடு மனிதன். இந்த இரண்டு இயல்புகளும் அவரில் கலக்காமலும் மாறாமலும் இருக்கின்றன என்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஐந்தாவது சங்கம் மீண்டும் கான்ஸ்டாண்டினோபிளில் கிபி 553 எழுந்த சர்ச்சை இது பேரரசர் ஜஸ்டினியன் காலத்தில் நடந்தது. முந்தைய சங்கத்தில், அதாவது கல்சிடானில், இயேசுவுக்கு இரண்டு இயல்புகள் உண்டு என்று சொன்னதை சிலர் இயேசு இரண்டு நபர்களாக இருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். இதனால் சபைக்குள் மீண்டும் குழப்பம். சபையின் தீர்ப்பு, இந்த குழப்பத்தை தீர்க்க 3 அத்தியாயங்கள் 3 சாப்டர்ஸ் என்று அழைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய எழுத்துக்களை சபை கண்டித்தது. நாங்கள் இயேசுவை இரண்டு நபர்களாக பிரிக்கவில்லை, அவர் ஒரே நபர்தான் என்பதை மீண்டும் ஆணித்தரமாக தெளிவுபடுத்தியது. இயேசுவின் ஒருமையை இது பாதுகாத்தது. ஆறாவது சங்கம் கான்ஸ்டாண்டினோபிளில் மீண்டும் கிபி 680 எழுந்த சர்ச்சை இயேசுவுக்கும் மனித உடல் இருந்தாலும் அவருக்கு மனித மனம் அல்லது மனித சித்தம் இல்லை, ஹியூமன் வில், தேவ சித்தம் மட்டுமே உண்டு என்று ஒரு புதிய போதனை வந்தது. சபையின் தீர்ப்பு, சங்கம் இதை மறுத்தது. இயேசு முழு மனிதனாக இருப்பதால் அவருக்கு மனித சித்தமும் உண்டு, தேவ சித்தமும் உண்டு. இவை இரண்டும் முரண்படாமல் ஒற்றுமையாக செயல்படுகின்றன என்று தீர்ப்பளித்தது. இதற்கு சிறந்த உதாரணம் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஒரு மனிதனாக என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக கடவுது என்று பிதாவிட ஜெபித்தார். ஏழாவது சங்கம் நைசியாவில் மீண்டும் கிபி 787 எழுந்த சர்ச்சை ஆலயங்களில் இயேசுவின் அல்லது புனிதர்களின் படங்கள் வைப்பது விக்கிரக ஆராதனை என்று சொல்லி அவைகளை சிலர் உடைத்தெறிந்தார்கள், ஐகான்ஸ். சபையின் தீர்ப்பு, சங்கம் ஒரு முக்கிய வேறுபாட்டை விளக்கியது. படங்களை வணங்கக்கூடாது, worship belongs only to God, ஆனால் அவைகளுக்கு மதிப்பளிக்கலாம் அல்லது போதிக்க பயன்படுத்தலாம், veneration is allowed என்று தீர்மானித்தது. இந்த 7 சங்கங்களும் சாதாரண கூட்டங்கள் அல்ல. இயேசு யார், திருத்துவம் என்றால் என்ன, உண்மையான ஆராதனை எது போன்ற கேள்விகளுக்கு உலகம் முழுவதற்கும் பொதுவான நிலையான பதில்களை இவை வகுத்து கொடுத்தன. இன்று நாம் கொண்டிருக்கும் தெளிவான விசுவாசம் அன்று அவர்கள் எடுத்த உறுதியான முடிவுகளை. ஆனால் இத்தனை ஒற்றுமை முயற்சிகளையும் தாண்டி கிபி 1054 அந்த துயரமான நாள் வந்தது. இதை மாபெரும் பிளவு, த கிரேட் ஸ்கீசம் என்கிறோம். ஜூலை 16, 1054 அன்று போப்பின் பிரதிநிதியான கார்டினல் ஹம்பர்ட் கான்ஸ்டாண்டினோபிளின் பிரம்மாண்டமான ஹாகியா சோஃபியா ஆலயத்திற்குள் விறுவிறுவென்று உழைந்தார். நேராக பலிபீடத்திற்கு சென்று கிழக்கு சபையின் தலைவரான பேட்ரியார்க் மூத்த பிதா மைக்கேல் செருலாரியஸை சபை நீக்கம் செய்வதாக அறிவிக்கும் பத்திரத்தை
பலிபிடத்தின் மேல் வைத்துவிட்டு காலிருந்து தூசியை தட்டிவிட்டு வெளியேறினார். எக்ஸ்கம்யூனிகேஷன். பதிலுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு கான்ஸ்டாண்டினோபிளின் பேட்ரியார்க், மூத்த பிதா, அதேபோல் போப்பையும் போப்பின் குழுவினரையும் சபை நீக்கம் செய்தார். எக்ஸ்கம்யூனிகேஷன். திருச்சபை இரண்டாக உடைந்தது. ஒன்று ரோமன் கத்தோலிக்க சபை, வெஸ்டர்ன் ரோமன் கத்தாலிசிசம். மற்றொன்று ஆர்த்தடாக்ஸ் சபை, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ். வெஸ்டர்ன் ரோமன் கத்தாலிசிசம், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ். மேற்கே ரோமன் கத்தோலிக்க சபை, கிழக்கே ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ். இது பிளவின் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இதன் பிறகு கிழக்கு ஆர்த்தடாக்ஸ், மேற்கு ரோமன் கேத்தலிக் என்ற பிரிவு நிலைத்தது, நீடித்தது. இன்றும் அந்த பிளவு பிரிவினை தொடர்கிறது. இதில் ஒரு முக்கியமான இறையியல் காரணமும் இருந்தது, தியாலஜிக்கல். அது ஃபிலியோக் சர்ச்சை என்று அழைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடமிருந்து மட்டும் புறப்படுகிறாரா அல்லது பிதாவிடமிருந்தும் குமாரனிடமிருந்தும் புறப்படுகிறாரா என்பதுதான் அந்த இறையியல் சர்ச்சை. மேற்கு சபை குமாரனிடமிருந்தும் என்பதை சேர்த்தது. கிழக்கு சபை இதை எதிர்த்தது. 1054 ஏற்பட்ட இந்த விரிசல் எந்த அளவுக்கு போனதென்றால் 1453 கான்ஸ்டாண்டினோபிள் இஸ்லாமியர்கள் கையில் விழுந்தபோது மேற்கத்திய லத்தீன்காரனின் தொப்பியை விட சுல்தானின் குல்லாவை மேல் என்று கிழக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லும் அளவுக்கு வெறுப்பாக மாறியிருந்தது. இதுவரை நாம் கிறிஸ்தவத்திற்கு உள்ளே நடந்த மாற்றங்களையும் மோதல்களையும் பார்த்தோம். ஆனால் இப்போது நாம் கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருந்து வந்த ஒரு சூறாவளியை பற்றி பார்ப்போம். கிபி 622 முகமது மெக்காவிலிருந்து மெதினாவிற்கு சென்ற ஹிஜ்ரா பயணத்துடன் இஸ்லாமியர்கள் எழுச்சி தொடங்கியது. முகமது இஸ்லாம் மார்க்கத்தை தோற்றுவித்தவர் என்றும் முஸ்லிம்கள் அவரை இறைவனின் இறுதி தூதர் என்றும் நம்புகிறார்கள். அவர் இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் பிறந்தார். அவர் தோற்றுவித்த இயக்கம் மதமாக மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் அரசியல் மற்றும் இராணுவ சக்தியாக உருவெடுத்தது. பிரிந்து கிடந்த அரேபிய பழங்குடி மக்களை ஒரே இறைவன் ஒரே மார்க்கம் என்ற பெயரில் அவர் ஒன்றிணைத்தார். ஆரம்பத்தில் மெக்காவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் முகமதுவும் அவரை பின்பற்றியவர்களும் துன்புறுத்தப்பட்ட ஒரு சிறிய மதக்குழுவாக இருந்தார்கள். அவர்களுக்கு அரசியல் அதிகாரமோ நாடோ இல்லை. கிபி 622 அவர் மெதினா நகரத்துக்கு இடம்பெயர்ந்தார். இதுவே இஸ்லாமிய வரலாற்றின் ஆரம்பமாகவும் இஸ்லாமிய நாட்காட்டின் தொடக்கமாகவும் அமைந்தது. இந்த ஹிஜ்ரா நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனை. கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாற்றிலும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய வரலாற்றிலும் 7-8ஆம் நூற்றாண்டுகள் மிக முக்கியமான காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் தான் அரேபிய தீபகற்பத்தில் இஸ்லாம் ஒரு புதிய சமயமாகவும் மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. இந்த புதிய சக்தியின் மின்னல் வேக வளர்ச்சியும் அது கிறிஸ்தவ ஐரோப்பாவின் வாசற்படி வரை வந்து நின்ற நிகழ்வான டூர்ஸ் போரும் வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்த முக்கிய நிகழ்வுகளாகும். இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்க வேண்டும். கிபி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அரேபிய தீபகற்பத்தில் நபிகள் நாயகம் அவர்களால் இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. அவருடைய மறைவுக்கு பிறகு கிபி 632 அவருக்கு பின்வந்த தலைவர்களான கலிபாக்களின் கீழ் காலிப்ஸ் இஸ்லாம் ஒரு மதமாக மட்டுமல்லாமல் ஒரு பேரரசாகவும் விரிவடைய தொடங்கியது. வரலாறு அதுவரை கண்டிராத மிக வேகமான சாம்ராஜ்ய விரிவாக்கங்களில் இதுவும் ஒன்று. வெறும் 100 ஆண்டுகளுக்குள் அரேபிய பாலைவனத்தில் தொடங்கிய இந்த சக்தி மத்திய கிழக்கு முழுவதையும், வலுவான பாரசீக பேரரசையும், பைசாந்திய பேரரசின் பெரும்பகுதியையும், கிழக்கு ரோம பேரரசு, வடக்கு ஆப்பிரிக்கா முழுவதையும் கைப்பற்றியது. காரணங்கள், இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் என்ன? 1, 2 பேரரசுகளின் சோர்வு. அப்போதைய வல்லரசுகளான பைசாந்திய பேரரசும் பாரசீக சசானிய பேரரசும் தங்களுக்குள் தொடர்ந்து போரிட்டு மிகவும் பலவீனமடைந்திருந்தன. 2, புதிய மார்க்கத்தின் மீதான பற்றும் அரேபியர்களின் தனித்துவமான போர் வியூகங்களும், குறிப்பாக அவருடைய குதிரைப்படை,
அவர்களுக்கு பெரும் வெற்றிகளை தேடித்தந்தன. வடக்கு ஆப்பிரிக்காவை கைப்பற்றிய பிறகு உமையாத் கலிபகத்தின் படைகள் கிபி 712 ஜிப்ரால்டர் ஜலசந்தியை கடந்து ஐரோப்பாவிற்குள் நுழைந்தன. அப்போதைய ஸ்பெயின் பகுதியை ஆண்ட விசிகோத் அரசை தோற்கடித்து ஐப்ரியத்து தீபகற்பத்தின் பெரும் பகுதியை இந்த படை கைப்பற்றியது. இந்த பகுதிக்கு அவர்கள் அல் அண்டலஸ் என்று பெயரிட்டார்கள். ஸ்பெயினை கைப்பற்றிய பிறகு அவர்களின் பார்வை பைரனீஸ் மலைத்தொடரை தாண்டி இன்றைய பிரான்ஸ் நாட்டின் மீது விழுந்தது. அப்போது பிரான்ஸ் பகுதியை பிராங்குகள் என்ற கிறிஸ்தவ இனக்குழுவினர் ஆண்டு வந்தார்கள். இஸ்லாமிய படைகள் பிரான்சின் ஆழமான பகுதிகளுக்குள் ஊடுருவி வளமான நகரங்களை கொள்ளையடித்து முன்னேறி கொண்டிருந்தன. அவர்களின் அடுத்த இலக்கு கிறிஸ்தவத்தின் மிக முக்கிய புனித தலங்களில் ஒன்றான செயின்ட் மார்ட்டின் பசிலிக்கா அமைந்திருந்த டூர்ஸ் நகரம். இந்த முன்னேற்றத்தை தடுக்க வேண்டிய கட்டாயம் பிராங்குகளின் தலைவரான சார்லஸ் மார்டலுக்கு ஏற்பட்டது. கிபி 732 அக்டோபர் பிரான்சில் உள்ள டூர்ஸ் பாய்டியஸ் நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த போர் நடந்தது. சார்லஸ் மார்டல் பிராங்கிய படைகளின் தளபதி, அப்துல் ரகுமான் இஸ்லாமிய படைகளின் தளபதி. அவர்தான் அப்போதைய ஸ்பெயினின் உமையாத் ஆளுநர். முஸ்லிம் படைகள் வலுவான வேகமான குதிரைப்படையை கொண்டிருந்தன. சார்லஸ் மார்டலின் படைகள் முக்கியமாக கனரக காலால் படையை கொண்டிருந்தன. அவர் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தார். ஒரு குன்றின் மீது அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதியில் தன் வீரர்களை நெருக்கமாக ஒரு சுவர் போல நிறுத்தினார். இது முஸ்லிம் குதிரைப்படை வேகமாக தாக்குவதை தடுத்தது. பல நாட்கள் சிறிய மோதல்களுக்கு பிறகு முழுமையான போர் வெடித்தது. முஸ்லிம் குதிரைப்படைகள் பிராங்குகளின் தற்காப்பு சுவரை உடைக்க பலமுறை முயன்றும் தோல்வியடைந்தது. போரின் உச்சக்கட்டத்தில் பிராங்கிய வீரர்கள் முஸ்லிம் முகாமுக்குள் நுழைந்து அவர்கள் கொள்ளையடித்த செல்வங்களை மீட்பதாக ஒரு வதந்தி பரவியது. இதை காக்க முஸ்லிம் படைகளின் ஒரு பகுதியினர் பின்வாங்கினார்கள். இந்த குழப்பத்தில் அவர்களுடைய தளபதி அப்துல் ரகுமான் கொல்லப்பட்டார். தளபதியின் இறப்பால் நிலைகுலைந்த இஸ்லாமிய படைகள் இரவோடு இரவாக பின்வாங்கி ஸ்பெயினுக்கு திரும்பின. டூர்ஸ் போர் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான போராக கருதப்படுகிறது. இந்த போர் மேற்கு ஐரோப்பாவில் இஸ்லாமிய பேரரசின் வடதிசை விரிவாக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஒருவேளை சார்லஸ் மார்டல் தோற்றிருந்தால் ஐரோப்பாவின் வரலாறும் கிறிஸ்தவத்தின் எதிர்காலமும் முற்றிலும் வேறாக இருந்திருக்கும் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். இந்த போரில் இரும்புச்சுவர் போல் நின்று எதிரிகளை தடுத்ததால் சார்லஸ் மார்டலுக்கு சுத்தியல் என்ற பட்டப்பெயர் நிலைத்தது. மார்டல் என்றால் சுத்தியல் என்று பொருள். இந்த போருக்கு பிறகுதான் அவர் சார்லஸ் மார்டல் என்று அழைக்கப்பட்டார். இந்த வெற்றி பிராங்கிய ராஜ்யத்தில் சார்லஸ் மார்டலின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. இதுவே பிற்காலத்தில் மாவீரன் சார்லமேன் உருவாகவும் புனித ரோம பேரரசு அமையவும் அடித்தளமிட்டது. சுருக்கமாக சொல்வதானால் டூர்ஸ் போர் என்பது வெறும் 2 படைகளுக்கு இடையான மோதல் மட்டுமல்ல, அது 2 நாகரிகங்களுக்கு இடையான, 2 மதங்களுக்கு இடையான ஒரு முக்கிய வரலாற்று சந்திப்பு. இது கிறிஸ்தவ ஐரோப்பாவின் புவியியல் அடையாளத்தையும் மத அடையாளத்தையும் பாதுகாத்த ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. டூர்ஸ் போரில் வெற்றி கிடைத்தாலும் இஸ்லாமிய பேரரசு மறைந்துவிடவில்லை. கிபி 800 வாக்கில் உலக வரைபடமே மாறியிருந்தது. மத்திய தரை கடலின் தெற்கே வட ஆப்பிரிக்கா, எகிப்து, ஸ்பெயின் வரை பிறைக்கொடி பறந்தது, இஸ்லாம் பறந்தது. வடக்கே ஐரோப்பாவில் சிலுவை கொடி கிறிஸ்தவம் பறந்தது. அன்று உருவான இந்த அரசியல் மற்றும் மத பிளவுதான் அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு ஐரோப்பாவின் வரலாற்றை, ஏன் அடுத்து நாம் பார்க்கப் போகும் சிலுவை போர்களையும் தீர்மானித்தது. ஆம், டூர்ஸ் போருக்கு பிறகும் இஸ்லாம் ஒரு பெரும் சவாலாக இருந்து வந்தது. பிற்காலத்தில் 1453 கான்ஸ்டாண்டினோபிள் வீழ்ந்தது ஒரு சோகமான முடிவுதான். ஆனால் 732 நடந்த அந்த போர் மட்டும் நடக்கவில்லை என்றால்
ஐரோப்பாவின் வரைபடமே மாறியிருக்கும். இஸ்லாமின் ஐரோப்பிய படையெடுப்பை தடுத்து நிறுத்திய மாபெரும் தடுப்புச் சுவர் அந்த போர். இந்த பாகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மைய கருத்து இதுதான். கிபி 732 டூர்ஸ் போர் மூலமாக, தி பேட்டில் ஆஃப் டூர்ஸ் மூலமாக இஸ்லாமின் வடக்கு நோக்கிய பாய்ச்சல் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் மேற்கு ஐரோப்பாவில் அதன் வேகம் தணிந்து மெல்ல மெல்ல பின்வாங்க தொடங்கியது. அன்பானவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் கடந்து வந்த பாதை வெறும் வரலாற்று பாதை மட்டுமல்ல, அது மனித இதயத்தின் பாதை. அதிகாரம் எப்படி வளர்கிறது, ஒற்றுமை எப்படி உடைகிறது, வெளிப்புற சவால்கள் சபை எப்படி சோதிக்கின்றன என்பதை நாம் ஆழமாக பார்த்தோம். ரோமில் ஒரு காலத்தில் பணியாக இருந்த தலைமை மெல்ல மெல்ல ஆட்சியாக மாறியது. கௌரவமாக தொடங்கிய அதிகாரம் சட்டப்பூர்வ அதிகாரமாகி இறுதியில் கேள்விக்கே இடமில்லாத ஆணவமாக உயர்ந்தது. வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். சபையில் அதிகாரம் ஒரு மனிதனிடம் குவிந்தால் சீர்கேடு தவிர்க்க முடியாது. கிழக்கும் மேற்கும் ஒரே தேவனை நேசித்தவர்கள், ஒரே வேதாகமத்தை மதித்தவர்கள். ஆனால் மொழி, கலாச்சாரம், நடைமுறை, அதிகார போட்டி போன்ற சிறிய வேறுபாடுகள் பெரிய பிளவுகளாக மாறின. அன்பு குறைந்தபோது சத்தியமே ஒரு ஆயுதமாக மாறியது. அதனால் வரலாறு நம்மை எச்சரிக்கிறது. சத்தியம் அன்போடு நடக்காவிட்டால் ஒற்றுமை உடையும். அதே நேரத்தில் பாலைவனத்திலிருந்து ஒரு புதிய சக்தி எழுந்தது, இஸ்லாம். அது வெறும் மதமாக மட்டுமல்ல, அரசியல், இராணுவ, சமூக சக்தியாக மின்னல் வேகத்தில் பரவியது. சபை உள்ளே பிரிந்திருந்த நேரத்தில் வெளியே இருந்து வந்த சவால் இன்னும் பயங்கரமாக தோன்றியது. ஆனால் டூர்ஸ் போரில் தேவன் வரலாற்றின் ஓட்டத்தை திருப்பினார். அது நமக்கு உணர்த்தும் உண்மை இதுதான். சபை உள்ளே பலவீனமாக இருந்தால் வெளிப்புற சக்திகள் வலிமை பெறும். இந்த மூன்றையும் இணைத்து பார்த்தால் வரலாறு நமக்கு ஒரு குரலில் பேசுகிறது. அதிகாரம் மனிதரை மையமாக்கினால் சபை குலையும். அன்பு குறைந்தால் சகோதரர்கள் பிரிவார்கள். விசுவாசம் சோர்ந்தால் வெளிப்புற சக்திகள் மேலோங்கும். ஆனால் அதே வரலாறு இன்னொரு நம்பிக்கையும் நமக்கு தருகிறது. கிறிஸ்து மையமாக இருந்தால் சபை நிலைக்கும். சத்தியமும் அன்பும் இணைந்தால் ஒற்றுமை தங்கும். விசுவாசம் உயிரோடு இருந்தால் தேவன் வரலாற்றையே திருப்புவார். அன்பானவர்களே, வரலாறு என்பது கடந்த காலம் மட்டுமல்ல, அது நிகழ்காலத்திற்கான எச்சரிக்கை மணி. நாம் இந்த பாடங்களை கேட்டுவிட்டு அடுத்த பக்கத்திற்கு செல்வதற்காக அல்ல, நம் சிந்தனையையும் நம் சபையையும் சீர் செய்வதற்காகவே இதை படிக்கிறோம், பார்க்கிறோம். இந்த அதிகார குவிப்பும், இந்த பிரிவினையும், இந்த வெளிப்புற சவால்களும் தான் அடுத்த பாடத்தில் நாம் பார்க்க போகும் சிலுவை போர்களுக்கும் மத்திய கால சீர்கேடுகளுக்கும் இறுதியில் எழுந்த சீர்திருத்தத்தின் குரலுக்கும் விதையாக அமைந்தன. அதைத்தான் தேவனுடைய கிருபையோடு அடுத்த பாகத்தில் நாம் தொடரப்போகிறோம். வரலாற்றின் இந்த பயணத்தில் என்னோடு இணைந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிக்கின்றேன். தேவன் தாமே உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.